வணக்கம். கோலிவுட் செய்திகள். செய்திகள் வாசிப்பது பூங்குழலி. முதலில் தலைப்புச் செய்திகள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படம் அடுத்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதியன்று வெளியாகிறது. டிராகன் திரைப்படம் வரும் 12ஆம் தேதியன்று வெளியாகிறது. கேம் சேஞ்சர் திரைப்படம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதியன்று வெளியாகிறது. விடாமுயற்சி திரைப்படம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதியன்று வெளியாகிறது. இனி விரிவான செய்திகளைப் பார்க்கலாம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படம் அடுத்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதியன்று வெளியிடப்படும் என்று தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதில் நீண்ட இடைவெளிக்குப் பிறகு ரஜினிகாந்துடன் சத்யராஜ் நடிக்கிறார். மற்றும் ஸ்ருதிஹாசன், நாகார்ஜுனா, உபேந்திரா, சோபின் சாஹிர் ஆகியோர்கள் நடிக்கிறார்கள். கிரிஸ் கங்காதரன் ஒளிப்பதிவு செய்ய, அனிருத் இசையமைத்திருக்கிறார். இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் உருவான டிராகன் திரைப்படம் வரும் 12ஆம் தேதியன்று வெளியாகிறது. இத்திரைப்படத்தில் பிரதீப் ரெங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், K.S. ரவிக்குமார், கௌதம் வாசுதேவ் மேனன், மிஸ்கின் ஆகியோர்கள் நடிக்கிறார்கள். நிகித் பொம்மிரெட்டி ஒளிப்பதிவு செய்ய, லியோன் ஜேம்ஸ் இசையமைக்க, AGS என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரித்துள்ளது. இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவான கேம் சேஞ்சர் திரைப்படம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதியன்று வெளியாகிறது. இத்திரைப்படத்தில் ராம்சரண், அஞ்சலி, S.J. சூர்யா, பிரகாஷ் ராஜ், நாசர், சமுத்திரக்கனி, ஜெயராம் ஆகியோர்கள் நடிக்க, திரு ஆர். ரத்னவேலு ஆகியோர்கள் ஒளிப்பதிவு செய்ய, தமன் இசையமைக்க, ஸ்ரீவெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ், G ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள்.
இயக்குனர் மகிழ்திருமேனி இயக்கத்தில் உருவான விடாமுயற்சி திரைப்படம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதியன்று வெளியாகிறது. இத்திரைப்படத்தில் அஜித்குமார், த்ரிஷா, ரெஜினா, அர்ஜுன் சர்ஜா ஆகியோர்கள் நடிக்க, ஓம் பிரகாஷ், நீராவ் ஷா ஆகியோர்கள் ஒளிப்பதிவு செய்ய, அனிருத் இசையமைக்க, லைகா புரோடக்ஷன்ஸ் தயாரித்திருக்கிறது. இயக்குனர் நித்திலன் இயக்கத்தில் உருவான மகாராஜா திரைப்படம் உலக அளவில் சுமார் 110 கோடி ரூபாய் வசூல் செய்து இருக்கிறது. தற்போது கடந்த நவம்பர் 29ஆம் தேதி சீனாவில் வெளியான மகாராஜா திரைப்படம் சீன மொழி திரைப்படங்களோடு போட்டியிட்டு முதல் 5வது இடத்தை பிடித்திருக்கிறது. திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளருமான பா. ரஞ்சித் அவர்கள் டிசம்பர் 8ஆம் தேதியன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு நமது கோலிவுட் செய்திகள் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அட்டகத்தி திரைப்படத்தின் மூலம் திரைப்பட இயக்குனராக அறிமுகமான பா. ரஞ்சித் குறுகிய காலத்திலேயே கபாலி, காலா என 2 திரைப்படங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இயக்கும் வாய்ப்பினை பெற்றார். அவரது திரைப்பட வசனங்களும் காட்சிகளும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாகவே ஓங்கி ஒலிப்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு நமது கோலிவுட் செய்திகள் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டிசம்பர் 12ஆம் தேதியன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு நமது கோலிவுட் செய்திகள் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயிரத்து 1975ஆம் வருடம் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான ரஜினிகாந்த் அவர்கள் அவரது திரைப்பயணத்தில் 49 ஆண்டுகளை கடந்து பயணம் செய்து வருகிறார். அடுத்த ஆண்டு பொன்விழாவினை கொண்டாடவிருக்கிறார். இதுவரை 170 திரைப்படங்களில் நடித்துள்ளார். கமர்ஷியலான கதாபாத்திரங்களில் கலக்கலாக நடித்த ரஜினிகாந்த் முள்ளும் மலரும், 6லிருந்து 60 வரை, எங்கேயோ கேட்ட குரல், ஸ்ரீராகவேந்திரா போன்ற படங்களில் ஆர்ப்பாட்டம் இல்லாத கதாபாத்திரங்களிலும் நடித்து நடிப்பின் வெவ்வேறு பரிணாமங்களில் முத்திரை பதித்திருக்கிறார். இந்திய அரசு பத்ம பூஷன், பத்ம விபூஷன், தாதாசாஹேப் பால்கே விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது. வில்லனாக நடித்து ரசிகர்களிடம் புகழ் பெறுவது என்பது எளிதான காரியமல்ல. அதனை தனது ஸ்டைல் நடிப்பின் மூலம் ரசிக்க வைத்து வெற்றி பெற்றவர் ரஜினிகாந்த் ஒருவர் மட்டுமே. நடிக்க துவங்கியது முதல்
49 ஆண்டுகளாக தொடர்ந்து தன்னை சூப்பர் ஸ்டாராக நிலைநிறுத்தி வசூலிலும் சம்பளத்திலும் இன்று வரை முதல் இடத்தில் இருக்கும் ஒரே நடிகரும் ரஜினிகாந்த் மட்டுமே. அவரது கலை பயணம் மென்மேலும் தொடரவும் தொடர்ந்து முன்னிலை பெறவும் கோலிவுட் செய்திகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் உருவான பிரதர் திரைப்படம் நவம்பர் 29ஆம் தேதியன்று ஜீ5 OTT தளத்தில் வெளியானது. இத்திரைப்படத்தில் ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன் ஆகியோர்கள் நடித்திருந்தார்கள். இத்துடன் இந்த செய்தித் தொகுப்பு நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த செய்தித் தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பூங்குழலி. வணக்கம்.